ஹலோ buddies, வெல்கம் டு டாப்பர்ஸ் டிஎன்பிஎஸ்சி. இன்றைக்கி நம்ம டிஎன்பிஎஸ்சியில் யூனிட் 8ல் கேட்கப்படுற கொஸ்டின் தான் பார்க்க போகிறோம். ஒவ்வொரு கொஸ்டினாக பார்க்கலாம். மொத்தம் இதில் 25 கொஸ்டின்கள் இருக்கும். இந்த 25 கொஸ்டின்களை நீங்கள் அட்டன் பண்ண பாருங்கள். ஒவ்வொரு கொஸ்டினும் எம்சிக்யூ வடிவில் தான் இருக்குது. வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். முதல் கொஸ்டின், பின்வரும் கூற்றுகளுள் சரியான கூற்றினை தேர்ந்தெடுக்கவும். 2003-2005 ஆண்டுகளில் திரு சத்தியமூர்த்தி தலைமையில் ஆதிச்சநல்லூரில் அகழ்வாராய்ச்சி பணிகள் நடைபெற்றது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இரண்டாவது, அகழாய்வானது இரும்பு காலத்திற்கு முன்னும் பின்னும் வாழ்ந்த மக்களின் வரலாற்றை வெளிப்படுத்தியுள்ளது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதற்கு சரியான விடை தான் கேட்டிருக்காங்க. என்ன சரியான விடை அப்படின்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் சி, 1 மற்றும் 2 ஆகிய இரண்டுமே சரி. அடுத்த கொஸ்டின், தொன்மை பாண்டிய பேரரசில் பெருமணலூர் என்று அறியப்பட்ட அகழாய்வு தளத்தை தேர்வு செய்க. தொன்மை பாண்டிய பேரரசில் பெருமணலூர் என்று அறியப்பட்ட அகழாய்வு தளத்தை தேர்வு செய்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் டி, அது கீழடி. அடுத்த கொஸ்டின், பின்வரும் யார் ஒருவர் கீழடியில் நடைபெற்ற அகழ்வாராய்ச்சிகளுடன் தொடர்பு இல்லாதவர் ஆவார்? நீங்கள் இந்த கொஸ்டினில் எப்படி படிக்கணும் அப்படிங்கிறது பார்த்துக்குங்க. தொடர்பு இல்லாதவர் ஆவார், தொடர்புடையவர் யார் அப்படி தான் கேட்பாங்க. இதற்கு சரியான விடை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா முனைவர் சிவகிருஷ்ண உபத்தியாய் அப்படிங்கிறவர் தான் தொடர்பு இல்லாதவர். கீழடி அகழாய்வு தொடர்புடையவர் யாருன்னா அமர்நாத் கிருஷ்ணா, ஸ்ரீரமணன், முனைவர் சிவானந்தம் கொடுத்துருக்காங்க. அடுத்ததா தவறான கூற்றை தேர்ந்தெடுக்கவும் கொடுத்துருக்காங்க பாருங்க. ராபர்ட் கால்டுவெல்லை பொறுத்தவரை அவர் தமிழ் என்னும் வார்த்தையானது திராவிடா என்னும் வார்த்தையில் இருந்து வந்ததென்று கோட்பாட்டினை எதிர்த்தார் அப்படின்னு இருக்கு. அடுத்தது, அவர் தென்னிந்திய மொழிகளை குறிப்பிடுவதற்காக திராவிடன் என்னும் வார்த்தையை உபயோகித்தார் அப்படின்னு இருக்கு. இதில் எது தவறான கூற்றுகளை தேர்ந்தெடுக்கவும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதற்கு சரியான விடை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் டி, இரண்டுமே சரிதான். அவர் தமிழ் என்ற வார்த்தையானது திராவிடா என்னும் வார்த்தையிலிருந்து வந்ததென்று கோட்பாட்டினை அவர் எதிர்த்தார். அடுத்தது, அவர் தென்னிந்திய மொழிகளை குறிப்பிடுவதற்காக திராவிடம் என்னும் வார்த்தையை உபயோகித்தார். அடுத்தது, இரு வேந்தர்களுக்கு இடையே குறிப்பிட்ட நாளில் நிச்சயிக்கப்பட்ட போர்களை குறிப்பிடுவதற்காக பின்வரும் எந்த மலர் ஒன்று அடையாளப்படுத்தப்பட்டது? இரு வேந்தர்களுக்கு இடையே குறிப்பிட்ட நாளில் நிச்சயிக்கப்பட்ட போர்களை குறிப்பிடுவதற்காக பின்வரும் எந்த மலர் ஒன்று அடையாளப்படுத்தப்பட்டுள்ளது அப்படின்னு பார்த்தோம்னா அதற்கு சரியான விடை தும்பை திணை என்பது இதற்கு சரியான விடை. அடுத்த கொஸ்டின், எந்த தமிழ் இலக்கியம் இந்த உலகத்தின் ஆதாரமான ஐம்பூதங்களையும் குறிப்பிட்டு கூறியுள்ளது? ஐம்பூதங்களையும் குறிப்பிட்டு எது கூறியிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா அது தொல்காப்பியம் என்பது இதற்கு சரியான விடை. 7வது கொஸ்டின், 10 பாட்டு இலக்கியத்தில் உள்ள எத்தனை பாடல் தொகுப்புகள் ஆற்றுப்படுத்துதல் பற்றிய கருத்துக்களை பேசுகின்றன? 10 பாட்டு இலக்கியத்தில் உள்ள எத்தனை பாடல் தொகுப்புகள் ஆற்றுப்படுத்துதல் பற்றிய கருத்துக்களை பேசுகின்றன? இதற்கு சரியான விடை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் சி, 5 என்பது இதற்கு சரியான விடை. அடுத்ததா 8வது கொஸ்டின், மூத்த பிளினி இயற்கை வரலாறு என்ற புத்தகத்தை பொறுத்தவரை தொன்மை இந்தியாவின் முதல் பேரங்காடிக்கு எங்கு செயல்பட்டு வந்தது? மூத்த பிளினியின் இயற்கை வரலாறு என்ற புத்தகத்தை பொறுத்தவரை தொன்மை இந்தியாவின் முதல் பேரங்காடி எங்கு செயல்பட்டு வந்தது? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் பி, இது முசிறி என்பது இதற்கு சரியான விடை. அடுத்த கொஸ்டின் பொறுத்துக. ஓரி கொல்லிமலை, ஆய் பொதிகை மலை, அதியமான் குதிரைமலை,
பேகன் கண்ணகி. அடுத்ததா 135 ஐம்பெருங்குழு 5 உறுப்பினர் குழு பற்றிய செய்திகள் எந்த பழமையான தமிழ் இலக்கியத்தில் இடம்பெற்றுள்ளது? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் பி, மணிமேகலையில் இடம்பெற்றிருக்கு. மணிமேகலையில் இடம்பெற்றிருக்கு. அடுத்ததா கூற்று வெறியாட்டு என்பது பழந்தமிழ் சமூகத்தின் ஒரு சடங்கு முறையாகும். காரணம், பழந்தமிழ் இலக்கியமான தொல்காப்பியம் இந்நூலில் ஆடு பலியிடுதல் என்னும் சடங்கை பற்றி குறிப்பிடுகிறது. இதற்கு என்ன விடை அப்படின்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் டி, கூற்று சரி ஆனால் காரணம் தவறு. கூற்று சரி ஆனால் காரணம் தவறு. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, வெறியாட்டு என்பது பழந்தமிழ் சமூகத்தின் ஒரு சடங்கு முறையாகும். காரணம் ஏன் அது தவறு அப்படின்னா, அதற்கு காரணம் கூற்றுக்கான சரியான விளக்கம் இல்லை. அதுவும் இல்லாமல் அது தொல்காப்பியத்தில் கூறப்படவில்லை என்பது இதற்கு சரியான விடை. எது அல்லது எவை சங்க காலத்தில் உள்ள வழிபாட்டு தலங்களுக்கான பெயர்கள் ஆகும்? இதில் என்ன கேட்டிருக்காங்க? வழிபாட்டு தலங்களுக்கான பெயர்கள் தான் கேட்டிருக்காங்க. இதில் எது அல்லது எவை? இதற்கு சரியான விடை 1, 3, 4. நியமம், நகரம், பள்ளி இதெல்லாம் வழிபாட்டு தலங்கள். அகச்சாலை அப்படிங்கிறது நாணயம் சேகரிக்கும் இடம். நாணயம் சேகரிக்கும் இடம் கிடையாது, நாணயம் தொழிற்சாலை. அடுத்த கொஸ்டின், பின்வரும் கூற்றுகளை கவனித்து சரியான கூற்றுகளை தேர்ந்தெடுக்கவும். அண்டத்தின் விரிவாக்கம் பற்றிய தகவல்கள் திருவாசகம் விளக்குகிறது. அண்டத்தின் விரிவாக்கம் பற்றிய தகவல்களை திருவாசகம் விளக்குகிறது. ஆளில்லா விமானங்கள் பற்றிய தகவல்களை புறநானூறு விளக்குகிறது. அறுவை சிகிச்சை பற்றிய தகவல்களை மணிமேகலை விளக்குகிறது. இதில் சரியான விடை என்ன அப்படின்னு சொல்லணும். இதற்கு சரியான விடை டி, 1, 2, 3 ஆகிய மூன்றுமே சரிதான். அண்டத்தின் விரிவாக்கம் பற்றிய தகவல்களை திருவாசகம் கூறுகிறது. ஆளில்லா விமானங்களை பற்றிய தகவல்களை புறநானூறும், மருத்துவ அறுவை சிகிச்சை பற்றிய தகவல்களை மணிமேகலையும் விளக்குகிறது என்பது இதற்கு சரியான விடை. அடுத்த கொஸ்டின், யார் தமிழ், தெலுங்கு, கன்னடம் மற்றும் மலையாளம் ஆகிய மொழிகள் மீது கூட்டு ஆராய்ச்சி நிகழ்த்தி அதன் பின் அம்மொழிகளை தென்னிந்திய மொழிகள் என்று பெயரிட்டார்? தெலுங்கு, கன்னடம், மலையாளம், தமிழ் ஆகிய மொழிகள் மீது கூட்டு ஆராய்ச்சி நிகழ்த்தி அதன் பின் அம்மொழிகளுக்கு தென்னிந்திய மொழிகள் அப்படின்னு பெயரிட்டவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா, இதற்கு சரியான விடை ஆப்ஷன் சி, FW எல்லிஸ் அப்படின்னு, பிரான்சிஸ் எல்லிஸ். இதை ஞாபகம் வச்சுங்க. அடுத்தது 140, எட்டுத்தொகை இலக்கியங்களில் உள்ள எந்த ஒரு இலக்கியம் மட்டும் அகம் மற்றும் புறத்திணைகள் பாடப்பட்டுள்ளது? இதற்கு அனைவரும் ஆன்சர் சொல்லியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதற்கான சரியான விடை பரிபாடல் என்பது இதற்கு சரியான விடை. அடுத்தது, தீயினுள் தெறல் நீ, பூவினுள் நாற்றம் நீ, கல்லினுள் மணியும் நீ இப்பாடல் பயின்று வரும் இலக்கியம்? தீயினுள் தெறல் நீ, பூவினுள் நாற்றம் நீ, கல்லினுள் மணியும் நீ இப்பாடல் பயின்று வரும் இலக்கியம் என்ன இலக்கியம் அப்படின்னு பார்த்தோம்னா, இதற்கும் பரிபாடல் தான் ஆன்சர். அடுத்த கொஸ்டின், தொன்மை இலக்கியம் அகநானூறில் காணப்படும் பிரிவுகளுள் பின்வரும் எந்த ஒன்று இடம்பெறவில்லை? தொன்மை இலக்கியம் அகநானூறில் காணப்படும் பிரிவுகளுள் பின்வரும் எந்த ஒன்று இடம்பெறவில்லை? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் பி, ஆசாரக்கோவை என்பது இதற்கு சரியான விடை. அகநானூற்றில் களிற்று யானை நிறை, மணிமிடை பவளம், நித்தில கோவை ஆகியவை இருக்கிறது. அதுதான் அகநானூறு பிரிவுகள். ஆசாரக்கோவை என்பது ஒரு நூல். 143, பட்டினப்பாலை என்ற இலக்கியத்தின் பாட்டுடை தலைவன் யார்? பாட்டுடை தலைவன் தான் கேட்டிருக்காங்க.
அதை இயற்றியவர் யாருன்னு கேட்கல, பாட்டுடை தலைவன். இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி, கரிகாலன் என்பது இதற்கான சரியான விடை. கரிகாலன் என்பது இதற்கான சரியான விடை. அரவரக்கோவை என்று புகழப்படும் தமிழ் இலக்கியம் எது? அரவரக்கோவை என்று புகழப்படும் தமிழ் இலக்கியம் எது? இதற்கான சரியான விடை முதுமொழி காஞ்சி. 145. நவக்குடி நாராயணன் என்னும் பாட்டுடை தலைவனின் கதையை விவரிக்கும் காப்பியம் எது? நவக்குடி நாராயணன் என்னும் பாட்டுடை தலைவனின் கதையை விவரிக்கும் காப்பியம் எது? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் சி, வளையாபதி. நவக்குடி நாராயணன் என்னும் பாட்டுடை தலைவனின் கதையை விவரிக்கும் காப்பியம் வளையாபதி. அடுத்தது, சரியான கூற்றுகளை தேர்ந்தெடுக்கவும். முதல் தமிழ் புதினம் பிரதாப முதலியார் சரித்திரம். 2. தமிழின் முதல் கடித புதினம் கோகிலாம்பாள் கடிதங்கள் ஆகும். இதில் சரியான கூற்றை தேர்ந்தெடுக்கவும். இதற்கு சரியான விடை என்ன? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் சி, அதாவது 1, 2 ஆகிய இரண்டும் சரி. முதல் புதினம் பிரதாப முதலியார் சரித்திரம் என்பதும், தமிழில் முதல் கடித புதினம் அப்படின்னா கோகிலாம்பாள் கடிதங்கள் என்பதும் இதற்கு சரியான விடை. அடுத்த கொஸ்டின், நடுநிசி நாய்கள் என்னும் புத்தகத்தை எழுதியவர் யார்? நடுநிசி நாய்கள் என்னும் புத்தகத்தை எழுதியவர் யார்? இதற்கு சரியான விடை அவர் பசுவையா என்பவர் தான் இந்த புத்தகத்தை எழுதியிருக்காரு. அடுத்த கொஸ்டின், திருவள்ளுவரை பொறுத்தவரை பின்வரும் எந்த ஒன்று மருத்துவ அறிவியலின் ஒரு உட்பிரிவு அல்ல? என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இதற்கான சரியான விடை ஆப்ஷன் டி, மருத்துவமனை. மருத்துவமனை என்பது மருத்துவத்தின் ஒரு உட்பிரிவு அல்ல. நோயுற்றவர், மருத்துவர், மருந்து, இதுதான் உட்பிரிவு. மருத்துவமனை என்பது உட்பிரிவு அல்ல. அடுத்த கொஸ்டின், தலையின் இழிந்த மயிரணையர் டேஸ் இக்குறட்பாவில் எப்பண்பு இழந்தவரின் நிலை குறிப்பிடப்படுகிறது என்பது கேட்டிருக்காங்க. மக்கள் தம் வாழ்விற்கு உரிய நிலையிலிருந்து தாழ்ந்த போதா, இல்லை பிறர் பொருளை தம் பொருள் என கருதி கவர்தலா, பயனற்ற செல்வத்தை தமதாக்கி கொண்டு இழிநிலையை அடைந்த போதா, காலம் தாழ்த்திய செயலை செய்து பின் வருந்திய நிலையை எய்திய போதா? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ, மக்கள் உயர்வுக்கு உரிய நிலையிலிருந்து தாழ்ந்த போது என்பது இதற்கான சரியான விடை. இந்த பாடத்தோட கடைசி கொஸ்டின், அரங்கின்றி வட்டாடுதல் என்பது எந்த குணாதிசயத்தை குறிக்கிறது? அரங்கின்றி வட்டாடுதல் என்பது எந்த குணாதிசயத்தை குறிக்கிறது? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் சி, அவையில் நிறைந்த நூல் அறிவு இன்றி பேசுதல். அவையில் நிறைந்த நூல் அறிவு இன்றி பேசுதல் என்பது இதற்கான சரியான விடை. இதோட இந்த வீடியோ முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.